ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா பாத்ரூமுக்கு போறாங்க. பாத்ரூம் போன வேகத்திலே ஓடியாராங்க. அத பார்த்துட்டு சேரன் சொல்றாரு, "அப்பா போனாரு. நான் தான் பாத்ரூம கவனிக்காம விட்டுட்டேன்." அப்படின்ட்டு பாத்ரூம கழுவ போறாரு. இத பார்த்த சோழன் வந்து கடுப்பாயி, அவங்க அப்பா வந்து சத்தம் போடுறாரு. "பாத்ரூமுக்கு போனா ஒழுங்கா வந்து கழுவ தெரியாதா? தண்ணி ஊத்த தெரியாதா? அங்கே போய் பீடி குடிக்கணும்னு என்ன இருக்கு? மத்தவங்கலாம் போ வேணாமா பாத்ரூம்குள்ள?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு நடேசன் சொல்றாரு, "ஆமாடா, உனக்கு நடக்க கற்றுக் கொடுத்தவனே நான் தான். இப்போ நீ எனக்கு பாத்ரூமுக்கு போகிறதுக்கு நீ கற்றுக் கொடுக்குறியாக்கும்." அப்படின்னு சொல்லவும், உடனே அவர் சொல்கிறாரு, "மண்ணாங்கட்டி." அப்படிங்கிறாரு. "அதெல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையே." அப்படின்னவும், "உங்களுக்கெல்லாம் ரொம்ப நக்கலாக போச்சு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் உடனே நிலா வர்றாங்க. "யாரோடையாவது உங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டையை இழுக்கிறீங்க, இல்லைன்னா சண்டை போடுறீங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து சத்தம் போகிறாங்க. "இல்லை, அவர் பாத்ரூம்குள்ளே போய் ஒழுங்காக தண்ணி ஊற்றலை, அது எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் வந்து அதை பதமாக சொல்ல வேண்டியதானே?" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அமைதி ஆகிறாரு. அப்புறம் நடேசனை பார்க்குறாங்க. "ஆத்தாடியோ, நம்மகிட்ட ஏதாவது பேச போகிறா" அப்படின்ட்டு அவர் நைஸாக நழுவ பார்க்குறாரு. அப்போ சோழனை பார்த்து நிலா சொல்கிறாங்க, "இப்படி நீங்கள் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு சவுண்டு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்." அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் அமைதியாகி போயிடுறாங்க. பல்லவன், "ஏன் நீ அடிக்கடி வந்து நான் வீட்டை விட்டு போயிடுவேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைடா பல்லவா, அப்படி சொன்னாதான் இங்கே பாரு, இப்போ எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்களா, அதுக்காக தான்டா சொன்னேன். நான்லாம் போக மாட்டேன்டா பல்லவா." அப்படின்னவும், "அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது போயிடுவீங்களா?" "அதெல்லாம் போக மாட்டேன்டா, நான் இங்கே விட்டு உங்களையெல்லாம் விட்டு நான் போக மாட்டேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பல்லவன் மனசை தேத்திக்கிட்டு போகிறாரு உள்ள. கஸ்தூரிக்கு அவங்க சம்மந்தி வந்து ஃபோன் பண்ணி, "சம்மந்தி, இந்த மாதிரி நகைக்கடையில் இருக்கோம், நீங்கள் வந்து மருமகளை கூட்டிகிட்டு வாங்க. என் பையன் வந்து மருமகளுக்கு ஏதோ நகை எடுக்கணும்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லவும், "சரி சம்மந்தி, வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்தியாட்ட சொல்கிறாங்க, "இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து உனக்கு நகை எடுத்து கொடுக்கணும்னு நகைக்கடையில் இருக்காங்களாம், கிளம்பு சீக்கிரம் போவோம்." அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்ட்டு இவங்களும் சேலை மாற்ற போயிடுறாங்க. கஸ்தூரி இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கார்த்தியா. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர்றாங்க. வந்ததும் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தோதா ஆட்டோ வந்து இடையில நின்று போகுது. அப்போ, "என்னப்பாச்சு ஆட்டோ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னன்னு தெரியலை மேடம், இருங்க பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பார்க்குறாரு. "இப்போதைக்கு இந்த ஆட்டோ வந்து சரியாக வராது, நீங்கள் வேறு ஆட்டோ பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் அவுட்டரில் நிற்கிது ஆட்டோ. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு இருக்கையில் இவங்க சொல்கிறாங்க, கார்த்தியா சொல்கிறாங்க, "அம்மா, ஆட்டோ ஸ்டாண்டு வந்து ஒரு 10 நிமிஷம் தள்ளி நடந்து போகணும். நான் போய் ஆட்டோவை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் நடந்து வந்திருக்கீங்களா, கால் வலிக்கும்ல, உட்காருங்க." அப்படின்னு சொல்லவும், "இல்லை இல்லை, நானும் வர்றேன்." அப்படிங்கிறாப்புல. "அம்மா, உங்களுக்கு தான் கால் வலிக்குதுல்ல, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா." அப்படிங்கிறாங்க. "சரி, போய் கூட்டிகிட்டு வா, நான் உட்காந்துருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. "காலும் தான் வலிக்குது, நீ போய் கூட்டிகிட்டு வந்துடு." அப்படிங்கிறாங்க. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஆட்டோ பிடிச்சி தப்பிக்க பார்க்குறாங்க. ஆட்டோவில் சேரனை பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி சேரன் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வேலை விட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் ஆட்டோவை அங்கனக்குள்ளே நிப்பாட்ட சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் சேரனை பார்த்து கேட்குறாங்க, "மாமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தியாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, "என்னப்பா இங்கே, என்னப்பா இங்கே, என்ன எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லவும், "நான் உங்களை பார்க்கத்தான் மாமா வந்தேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏப்பா, உனக்கு நிச்சயமாயிருச்சு, இப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையாப்பா?" அப்படிங்கிறாங்க. "மாமா, இப்படி பேசி வந்து என்னைய வந்து நீங்கள் மறக்கிற மாதிரியே செய்யாதீங்க மாமா. நான் என்ன தான் சொன்னாலும் இப்போ ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நம்ம கோயிலில் போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம்." அப்படிங்கிறாங்க. "என்னப்பா விளையாடுறியா? உனக்கு வந்து இன்னும் ஒரு 4 நாளில் கல்யாணம். இந்த கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுவோமா அப்படிங்கிற கோயிலில் போய் என்னப்பா பேசுகிற?" அப்படிங்கிறாங்க. "மாமா, நீங்கள் எதுவும் பேசாதீங்க மாமா. நீங்கள் வந்து வாங்க மாமா, நம்ம 2 பேரும் கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் கிடைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டை விட்டு வர்றதுக்கு சூழ்நிலையை தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சது, அதனால தான் நான் தப்பிச்சு வந்துட்டேன். "வாங்க மாமா, வீட்டுக்கு போவோம்." அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் தாலி கட்டிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. "என்னப்பா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் யோசிப்பா, இதெல்லாம் எடுத்தங்கவுத்தமும் வந்து பண்ண முடியாதுப்பா." அப்படிங்கிறாப்புல. "இப்படி பயந்து பயந்து இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போயிருமாமா, சொல்கிறத கேளுங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ரோடுன்னு கூட பார்க்காம சேரனை போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. சேரனால் ஒன்றுமே பேச முடியலை. ஏன்னா அந்த பொண்ணுமே வந்து தனியாக கூப்பிட்ருக்கு சேரன்கிட்ட, "நான் தனியாக வந்தால் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிருவேன்னு." அதையும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டார். இது தம்பிகளுக்கே தெரியாது. ஆனால் காத்தியாமலா அவரும் உயிராத்தான் இருக்கார். என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த பொண்ணு இப்படி வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடியாந்துருச்சே, என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சேரன் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.